கொத்தமல்லி கடையில் நம்ம செய்கிற எல்லா விதமான குழம்புல கீரை வகைகளில் வாசனைக்காக கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவுறது உண்டு. ஆனால் இன்றைக்கி அந்த கொத்தமல்லியை வச்சு ஒரு சூப்பரான கொத்தமல்லி கடையில் செஞ்சுருக்கேன். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க, அப்படியே என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுடானதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி 2 கைப்பிடி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, 2 பெரட்டு மட்டும் பெரட்டினா போதும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம கீரை கடையிற சட்டியில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 150 கிராம் துவரம்பருப்பு வேக வச்சு நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து நல்லா கீரையை கடைஞ்சி விடுங்க. இதுக்கப்புறம் தாளிப்பு பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுடானதுக்கப்புறமா கடுகு, சீரகம், 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது அப்படியே இந்த கடையில் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான கொத்தமல்லி கடையில் ரெடி ஆகிடுச்சு. உண்மையாக சொல்கிறேன், இது மாதிரி ஒரு சிம்பிளஸ்ட்டு ஃபுட்டு தாங்க நம்ம சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.